ஒரு கற்பனை கதைக்கு, இஸ்ரோ என்ன பண்ணது, ஒரு 4 பேர செலக்ஷன் பண்ணி சந்திர மண்டலத்துக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுது. போட்டி நடத்துறாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் விஞ்ஞானி செலக்ஷன் ஆயிடுறாரு. ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் செலக்ஷன் ஆயிடுறாரு. ஒரு ஸ்டூடண்ட் ஒருத்தன் செலக்ஷன் ஆயிடுறான். ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஒருத்தர் செலக்ஷன் ஆயிடுறாரு. மொத்தம் 4 பேருங்க. இந்த 4 பேரையும் செயற்கைக்கோள்ல வச்சு அனுப்புறாங்க. சந்திராயனுக்கு. சந்திராயன் பேர் வச்ச செயற்கைக்கோள். அதில வந்து சந்திர மண்டலத்துக்கு போகுதுங்க. 4 பேரும் அங்க போயிடுறாங்க. எல்லா வசதியும் அரசாங்கமே செய்யுது. உடனே அங்க போய் சந்திர மண்டலத்தில இறங்குறாங்க. இறங்கணும்னா எல்லாரும் விஞ்ஞானி என்ன பண்றாரு, இறங்கணும்னா சந்திரன பத்தி ஆராய்ச்சி பண்றாரு. சந்திர மண்டலத்தில மண் எப்படி இருக்குது? வெப்பநிலை எப்படி இருக்குது? தாதுக்கள் எதாவது கிடைக்குமா? காத்து இருக்குதா? தண்ணி இருக்குதா? இத பத்தி ஆராய்ச்சி பண்ண இறங்குறாரு. அவரு ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு போயிடுறாரு. உடனே இவரு நம்ம ஆசிரியர் இறங்குறாரு. இறங்கி பூமியிலிருந்து எப்படி சந்திரன் செயல்படுது? எப்படி தெரியுது? அப்படின்னு மற்ற கோள்கள்ல ஏதாவது தெரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்க ஆரம்பிச்சுறாரு ஆசிரியர். அவரு பாட நோக்குல போயிறாரு. பையன் இறங்கணும்னு அப்படியே குதிக்கிறான் ஜாலியா. ஆஹா! நான் சந்திர மண்டலத்துக்கு வந்துட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேப்பி. அங்க வர்றான், இங்க வர்றான். ரொம்ப சந்தோஷமா குட்டிக்காரன் நடிக்கிறான். இதெல்லாம் செய்றான். அப்புறம் ரியல் எஸ்டேட் புரோக்கர் இறங்குறாரு. இறங்கி அப்படியே சுத்தி முத்தி பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே நடக்குறாரு. போறாரு, வராரு. அப்புறம் கீழேருந்து அவங்களுக்கு ஒரு கமாண்ட் வருது. ஒரு 2 நாள் அங்க இருக்கிறாங்க. கமாண்ட். நீங்க வந்து சந்திர மண்டலத்தில என்ன பார்த்தீங்களோ, உங்களுடைய விருப்பம் என்னவோ அத வந்து இமெயில் அனுப்புங்க. அப்படின்னு விஞ்ஞானி இமெயில் அனுப்புறாரு. சந்திர மண்டலத்தில வந்து இவ்வளவு ஆக்ஸிஜன் இருக்குது. இவ்வளோ தண்ணி இருக்கிற மாரி தெரியுது. இவ்வளோ தாதுக்கள் இருக்குது. அப்படி இப்படின்னு சயின்ஸ் சம்மந்தமா லெட்டர் வந்து அனுப்புறாரு இஸ்ரோவுக்கு. உடனே ஆசிரியர் என்ன செய்றாருன்னா, சந்திர மண்டலத்தில வந்து ம இப்ப இப்போ சூரியன் நமக்கு தெரியுது. பூமி நமக்கு தெரியுது. ஒரு பகுதி இருட்டா இருக்குது. அப்படின்னு அவர் பாடம் சம்மந்தமா அனுப்புறாரு இமெயில் லெட்டர். பையன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா லெட்டர் அனுப்புறான். இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் அனுப்புறாரு. அவர் எப்பயுமே பிசினஸ் மைண்ட் தான். அவர் அனுப்புறாரு. பூமிக்கு மிக அருகில் அழகான வீட்டு மனைகள் கிடைக்கும். மிக குறைந்த விலையிலே. டிடிபி தேவையில்லை. ஏனென்றால் இது பூமியிலிருந்து தனியா இருக்குது. தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. கார்னர் பிளாட்டுக்கு உடனே முந்தவும். டிடிபி அப்ரூவல் தேவையில்லை. அப்படின்னு ரியல் எஸ்டேட் விளம்பரம் மாரி போட்டு அவர் செய்தி அனுப்புறாரு. அணுக வேண்டிய முகவரி, ஃபோன் நம்பரையும் போட்டு அனுப்புறாரு. அப்போ நபர்கள் எங்க போனாலும் அவருடைய புத்தி மாறாதுங்க. அவருடைய பிசினஸ் மேன் புத்தி பிசினஸ் மேனா தான் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம நெனைக்கிறோம். சில பேர் பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாங்க. நம்ம ஏழையா தான் இருக்கிறோம். இப்ப நம்மளுடைய வேலையும், அவருடைய வேலையும் பார்த்தீங்கன்னா, பிசினஸ் மேன் விடியற்காலம் பார்த்தீங்கன்னா, 3 மணிக்கு எந்திரிப்பாருங்க. எந்திரிச்சு குளிச்சுட்டு 4 மணிக்கு கார்ல கிளம்பி மில்லுக்கு போயிருவாரு. போய் அங்க வந்து 8 மணி வரையும் இருப்பாரு. 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் போனாருன்னா, 10 மணிலேருந்து மறுபடியும் 2 மணி வரையும் இருப்பாரு. மறுபடியும் வீட்டுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் போனா நைட் 12 மணி ஆயிரும். அப்ப அவரு கோடீஸ்வரரா இருக்காரு. யாரு தமக்காக தாமே வேலை செய்யாமல், மற்றவர்களை வேலை செய்ய நமக்காக வேலை செய்ய வைக்கிறார்களோ, அவங்க கோடீஸ்வரர் ஆயிடுறாங்க. அப்ப ரியல் எஸ்டேட் புரோக்கர் அதத்தான் நினைச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேங்க. இது ஒரு கற்பனை கதை தான். அதனால நீங்க வேற எதுவும் நெனச்சிறாதீங்க.